ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமே டாக்கீஸ். இந்த வீடியோவில் சோலோ லெவலிங் அனிமையோட எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். அந்த ஜெயிலிருந்து வந்த கைதிகள் என்னதான் கைதிகளாகவே இருந்தாலுமே கூட அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடித்து பொழந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு அந்த லீடர் கூட என்னடா நீ ஆளே மாறிட்டு பரவாயில்ல நல்லா சண்டை போறையே, உனக்கு இந்த கத்திலாம் எங்கேருந்து கிடச்சிச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. பக்கத்தில் இருக்கிற பொண்ணும் பரவாயில்ல நீ ஃபஸ்ட் டைம் வந்து நீ அடிபடாமல் இருக்கிற நான் பார்க்குறேன், இந்த தடவை என்னோட ஹீலிங் பவர் உனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறா. இதை அந்த கூட வந்த ஆஃபீஸர் கூட ஒரு பக்கம் நோட் பண்ணுறான். இப்போ அவங்க உள்ளே போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு 3 குகை வருது. இப்போ நம்ம எல்லாமே தனித்தனியாக போனால் மட்டும்தான் இந்த மான்ஸ்டர்ஸை ஈஸியாகவே கொல்ல முடியும். எல்லாருமே ஒரே பாதையில் போனோம்னா டைம் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு எந்த பாதையில் போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளோட ஹீரோவால் ஈஸியாகவே உணர முடியுது எந்த பக்கம் அந்த பாஸ் மான்ஸ்டர் இருக்குன்னு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாதையில் போகலாம் லீடர் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த பொண்ணும் நம்மளோட ஹீரோவும் அந்த லீடர் மட்டும் பார்த்தீங்கன்னா மொதல் பாதையில் போகிறாங்க. அந்த ஆஃபீஸரும் அந்த கைதிகளும் பார்த்தீங்கன்னா கடைசி பாதையில் போகிறாங்க. மீதி இருக்கிற 2 பேர் மட்டும் நடுவில் இருக்கிற பாதையில் போகிறாங்க. அப்படி போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆஃபீஸர் நம்மளோட ஹீரோவை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டே போகிறான். அப்போ தனியாக பண்ண 2 பேர் மட்டும் அங்கே இருக்கிற கோப்ளின் மான்ஸ்டர் எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க. கொண்டு முடிச்சுட்டு இந்த மிஷினை நம்ம ஈஸியாகவே முடிச்சிடலாம், எல்லாமே சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸாக தான் இருக்குது. போகிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட நம்ம கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆகணும். கடைசி தடவை அவங்க நம்ம துரோகம் பண்ணிட்டு போயிட்டோம். ஏதோ நமக்கு மட்டும்தான் ஃபேமிலி இருக்கிற மாதிரி அவங்க யாருக்குமே ஃபேமிலி இல்லாத மாதிரி நம்ம நினச்சிட்டோம். நம்மளாம் ஹண்டர்ஸ்ன்னு சொல்றதுக்கு தகுதியே இல்லாதவங்க. அவங்க நம்மளை மன்னிச்சாலும் பரவாயில்ல, மன்னிக்கலனாலும் பரவாயில்ல, மன்னிப்பு கேட்க தான் போறேன்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க 2 பேருமே. இப்போ இன்னொரு பக்கம் அந்த ஜெயில் கைதிகள் எல்லாருமே அங்கே இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸுமே கொண்டுட்டாங்க. இப்போ அந்த ஆஃபீஸர் மட்டும் அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். இப்போ நீங்கள் இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் கொண்டுட்டீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்போசிட்டாக ஒரு ஹியூமன் இருந்தால் அவனை எனக்கு கொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எதனாலனா இந்த மிஷனுக்கு போகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஆஃபீஸர் கிட்ட வந்து இன்னொருத்தையும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான். அந்த ஜெயில் கைதிகள் எல்லாருமே சாதாரண ஆளுங்க கிடையாது, அவங்க என்னோட பொண்ணை போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க. அதனால அவள் வேற வழி இல்லாமல் தூக்கிலே தொங்கிட்டா. அதை பார்த்துட்டு என்னோட ஒய்ஃபுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. இப்போ அவங்க என்னதான் ஜெயிலில் இருந்தாலுமே கூட இன்னும் கூட அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஹண்டர்ஸாக இருக்கிற ஒரே காரணத்தினாலேயே கவர்மெண்ட்டும் அவனோட தண்டனையை குறைக்க போறதா பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், அவங்க 3 பேருமே நீங்கள் கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். எதனால நான் டஞ்சனுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்ற விஷயம் வெளியே இருக்கிற யாருக்குமே தெரியவே தெரியாது. அதனால தான் அந்த விஷயத்தை அவன் சொல்கிறான். இப்போ அந்த தனியாக போன 2 பேரும் பார்த்தோன்னா அந்த குகைக்குள்ளேயே போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குட்டி பாதை மாதிரி வருது, அதுக்குள்ளே போய் பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்கிற குகைக்குள்ளேயே வந்துட்டாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா அந்த 2 கைதிகளுமே செத்து கிடக்காங்க. 3ஆவதாக இருக்கிற கைதியை மட்டும் அந்த ஆஃபீஸர் கழுத்தை பிடிச்சி தூக்கி நின்றுட்டு இருக்கான். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது, இப்போ வேறு வழியில் என்னோட பிளானை நான் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிறவனோட தலையை அறுத்து போட்டுட்டு நான் உங்களையும் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோவும் அந்த லீடராக இருக்கிறவங்களும் 3 பேருமே சேர்ந்து போயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அந்த ஆஃபீஸர் ஒரு தடவை கூட வந்து பார்த்துருப்பான். அவனோட பேர் தான் கேங்கு. அவனுக்கு நம்ம ஒரு வேளை ஞாபகம் இல்லையோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது யாரோ கத்துற சத்தம் கேட்குது. அவங்க 3 பேருமே ஓடி போய் பார்த்தோன்னா அந்த கைதிகள் எல்லாமே செத்து போய் கிடக்காங்க. கூட இருக்கிறவனும் செத்து போய் கிடக்கான். கடைசியில் அந்த கிம்ன்ற ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்தோன்னா கொஞ்சம் மட்டும் உசுர் இருக்குது. அவரையும் அந்த பொண்ணு எப்படியோ ஹீல் பண்ணி கொஞ்சம் பேச வைக்கிறா. என்னை நீ ஹீல் பண்ணி ஒரு யூஸுமே கிடையாது, நான் எப்படி சாக தான் போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது, உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, நீங்கள் அதெல்லாம் பார்க்க வேணாமா, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். வேறு வழி கிடையாது, என்னோட பாடியில் ரொம்பவே அடிபட்டுருச்சு, ஆனால் என்னோட உயிர் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியே ஆகணும். போன தடவை நான் உங்களுக்கு பண்ண துரோகத்தை நான் மனசுலேயே தான் வச்சிருந்தேன், உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கூட கேட்கல. இப்போ நான் சாகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல அவர் உயிரையும் விட்டாரு. இந்த சீன் பார்க்கவே ரொம்ப எமோஷனலாக இருக்குது. நம்மளோட ஹீரோ கூட ரொம்ப எமோஷனல் ஆயிடுறான். எதனாலனா அவரோட பாடியில் பார்த்தீங்கன்னா நிறைய காயங்கள்லாம் இருக்குது. அவரோட பாடியில் நிறைய கீரல்லாம் இருக்கிறத பார்க்கும்போது ஒரு மான்ஸ்டர் கொண்ட மாதிரியே தெரியல, யாரோ கத்தியை வச்சு அறுத்த மாதிரி இருக்குது. அடுத்த செகண்டே அந்த கேங் வந்து அந்த பொண்ணையும் கொல்ல பார்க்குறான். ஆனால் நம்மளோட ஹீரோ எப்படியோ சடனாக தடுத்துட்டான். பரவாயில்லையே நீ இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது, நீ எதுக்குடா அவங்க எல்லாத்தையும் கொலை பண்ண அப்படின்னு சொல்லி அந்த லீடர் கேட்குறாரு. ஆனால் அவன் சொல்கிற ஐடியாலே இல்லை, இந்த நடந்ததே வேற, ஆனால் நான் வெளியே சொல்ல போகிறது வேற ஒரு கதையை. இப்போ என்ன நடந்துச்சுன்னா இந்த இடத்துல பாஸ் மான்ஸ்டர் கூட நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன். அப்போ இந்த கைதிகள் 3 பேருமே அவங்க எல்லாருமே கொலை பண்ணிட்டு இங்கேருந்து தப்பிச்சு பார்த்தாங்க. கடைசியில் என்னையே வந்து அட்டாக் பண்ணாங்க. கடைசியில் இவங்க 3 பேருமே நான் கொண்டுட்டு அந்த பாஸ் மான்ஸ்டரையுமே கூட கொண்டுட்டு கடைசியில் நான் மட்டும் தான் உயிர் படைச்சேன் அப்படின்னு சொல்லி வெளியே போய் கதையை மாற்றிடுவேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நம்மளோட ஹீரோ அந்த கேங் கூட ஃபைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த லீடர் என்ன சொல்கிறான்னா, நீ இருந்துரு, நீ சாதாரண ஈ ரேங்க் மட்டும் தான், நான் அவனை பார்த்துக்கிறேன், நான் சி ரேங்க்லேயே இருந்தாலுமே கூட என்னால் அவன் கூட சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாரு. அவரும் கையில் இருக்கிற கத்தியை எடுத்துகிட்டு சண்டைக்கு போகிறாரு. அப்படி போகிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு ஹீலிங் பவரையும் கேட்குறாரு. அவரும் பார்த்தோன்னா ஒரு ஃபுல் எனர்ஜியை வச்சு அவரை ரெக்கவர் பண்ணுறா. என்னை மாதிரி ஒரு அசசின் ஹண்டர்லாம் அவனால் ஜெயிக்கவே முடியாது. இப்போ 2 பேருமே பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே அடியிலேயே அந்த லீடர் வந்து அவனை 2 துண்டாக்கிறாரு. ஆனால் அது ஜஸ்ட் இல்யூஷன் மட்டும்தான், அவன் வேற ஒரு இடத்துல இருக்கான். இதனால இப்போ ஒரு அசசின் ஹண்டர்ன்றனால அவரால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியுது. ஸோ லீடர் என்னதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே கூட ஒத்த கையை வச்சுக்கிட்டு அவரால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியல. அவன் எல்லா பக்கமும் தாவி பயங்கரமான அடியெல்லாம் கொடுத்துட்றான். ஆனால் அந்த பொண்ணு வந்து அடிபட எல்லா காயத்தையுமே சரி பண்ணிகிட்டே இருக்கா. நான் இவனை கொண்டு முடிச்சதுக்கப்புறமா உங்ககிட்ட தான் அடுத்து வருவேன் அப்படின்னு சொல்லி அவனும் மிரட்டுறான். அவன் கடைசியில் ஒரு பெரிய அட்டாக்கை கொடுத்து அவர் பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப காயமாக்கிறான். அந்த டைமில் அந்த பொண்ணால் பார்த்தீங்கன்னா அதை ஹீல் பண்ணவே முடியல. எதனாலனா அவரோட எனர்ஜி எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ நீ இப்போ நீ கையால் சாகதான் போகிற அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வரும்போது அவர் ஏற்கனவே லீடர் வந்து அவனோட கத்தியில் பார்த்தீங்கன்னா மேஜிக் பவரை யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த இடத்துல நெருப்பாக எரிஞ்சு அவன் சாகிற நிலைமைக்கு போவான். ஆனால் ஆல்ரெடி அதை நோட் பண்ணி வச்சிருப்பான். ஸோ அந்த நெருப்புல இருந்துமே கூட அவன் தப்பிச்சிருவான்.
கடைசியில் அவன் லீடரை கொலை வரும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அதை தடுத்துருவான். டேய் நீ எங்கேருந்து நான் வந்த, நீ யாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தான் ஈரான் ஹண்டர், என்னோட பேர் ஜின்வு அப்படின்னு சொல்லும்போது, ஓ நீ தானே அவன், ஏற்கனவே அவனை நான் பார்த்துருக்கேன்ல, அப்போ நீ ரொம்ப லோ லெவலில் தானே இருந்த, இப்போ என்ன நீ பெரிய ஹண்டர் மாதிரி முன்னாடி நிற்கிற, முடிஞ்சா என்னை கொண்டு போறா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே அந்த சண்டையை ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சண்டை போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் எதுக்கா நீ கொலை பண்ண அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ கேட்குறான். வேற வழி கிடையாது, இவங்க ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்காங்க, அவனோட அப்பா என்னன்னு உதவி கேட்டனால தான் வேற வழி இல்லாமல் எங்களுக்கு கொல்ல வேண்டியாயிருச்சு அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான். நான் ஒன்றும் அவங்கள பற்றி கேட்கல, நீயே இவங்களை கொண்ட, இவங்களுக்கு கூட தான் ஃபேமிலி இருக்குது, உன்னைய பார்த்தோம்னா மற்றவங்களுக்காண்டி கொலை செய்கிற ஆள் மாதிரி தெரியல, நீ உனக்காக தான் பண்ணியிருக்க, நீ வேற வழி இல்லாமல் அவங்களை கொண்டிருந்தா கண்டிப்பாக அவங்கள ஒரே அடியில் கொண்டிருக்க முடியும், ஆனால் நீ அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரை பண்ணி ரொம்ப கொடூரமாக கொண்டு வச்சிருக்க, அப்போ இருந்து பார்க்கும்போது உன்னோட உண்மையான குணமே இதுதான் தெரியுது அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா அதுதான் உண்மை, அந்த அப்பா வந்து என்னோட பொண்ணுக்காக அவன் கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் அவன் கேட்டிருப்பான். ஆனால் இவன் எதுக்காக ஓகேன்னு சொல்லியிருப்பானா, இவனுக்கு மான்ஸ்டர்ஸை விட இந்த மாதிரி மனுஷங்களை கூட தான் ரொம்ப பிடிக்கும், இவன் கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி தான். இப்போ நம்மளோட ஹீரோவும் அவனும் சண்டை போகிறாங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஈக்குவலான ஃபாஸ்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்குள்ள நடக்கிற சண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. சில இடங்களில் அவன் நம்ம ஹீரோவோடவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கான். இந்த இடத்துல நம்மளோட ஹீரோ வந்து கோகுமாக்கியே ஒரு சின்னதாக வார்ம் பண்ணிட்டு இருக்கான். அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட ஹீரோ அதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எதனாலனா அவன்கிட்ட ஒரு டேஸ்ன்ற ஒரு பவர் இருக்குது, அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு பாய்சன் அட்டாக் அவன் மேலே வைக்கிறான். என்னதான் இருந்தாலுமே கூட அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால பாய்சன் அட்டாக்கை பாதிலே ஸ்டாப் பண்ணிடுறான். அவனோட அசசின் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி நம்மளோட ஹீரோட காலிலே ஒரு அடி அடிச்சிட்டான். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு லீடரும் பயந்துட்டாங்க, இவனை கொண்டு முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட தான் வருவேன்னு சொல்கிறான். ஆனால் நம்மளோட ஹீரோ அடுத்த செகண்டே அவனோட ரெக்கவரி பவரை யூஸ் பண்ணி அதை ஹீல் பண்ணிடுறான். எப்படி ஒருத்தனால ஹீலிங் பவரை யூஸ் பண்ணி அட்டாக்கிங் பவரை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த தடவை நம்மளோட ஹீரோ அவனோட எஜிலிட்டியை கொஞ்சம் அதிகமாக்கிட்டு அவனோட எல்லா அட்டாக்ஸுமே ஈஸியாகவே தடுத்துட்டான். கடைசியில் நம்மளோட ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்டாக்கை வச்சு அவனோட நெஞ்சிலே கத்தியை விட்டு இறக்கிடுறான். நீ அவங்கள ஏன் கொண்டேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டல, அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னா, இந்த ஹண்டராக இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான மோசமான கொலைகாரங்க தான். நம்ம எல்லாரோட வேலையுமே என்னன்னா, ஒன்று வேட்டையாடணும், இல்லைனா மற்றவங்களால வேட்டையாடப்படணும். நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு மிருகமாக சண்டை போட்டுட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி நான் வேட்டையாடணும்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் இன்னொருத்தங்க யாரும் வேட்டையாடப்பட்டுட்டேன், அவ்வளவுதான். மற்றபடி நீ நானும் ஒன்று தான் சொல்கிறான். எந்த அளவுக்கு உன்னோட பவர் அதிகமாகிட்டே போதோ அந்தளவுக்கு உன்னோட ஷேடோவும் பார்த்தீங்கன்னா டார்க்னஸ்குள்ளே போயிட்டே இருக்குது. ஒரு நாள் நீ கண்டிப்பாக என்னை மாதிரி மாறிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதே இடத்துல செத்து போயிடுறான். நம்மளோட ஹீரோ அவனை கொண்டு முடிச்சதுக்கப்புறமா அவனோட லெவல் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. அவங்க 2 பேருமே நம்ம ஹீரோ கிட்ட தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதோட நீங்கள் வெளியே போயிருங்க, அந்த பாஸாக இருக்க மாஸ்டரை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, போன தடவை இதே தான் நடந்துச்சு, நாங்கள் உன்னை மாட்டி விட்டுட்டு போயிட்டோம், ஆனால் இந்த தடவை நீயாவே விருப்பப்பட்டு எங்களை அனுப்பி விட்ற அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் நினைக்கிறாங்க. இப்போ அந்த மிஷினை முடிச்சுட்டு அவங்களே வெளியே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா ரிப்போர்ட்டை வெளியிடும் போது தான் தெரியுது, அந்த அசோசியேஷன்லேருந்து ஒரு மெம்பரே வந்துடுறாங்க. அவன் கூடவே தான் அந்த கேங்குன்னு ஒருத்தர் இருந்திருப்பான். அந்த மேனேஜர் வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த கேங்குன்றவனோட மனசில் இப்படி ஒரு என்ன இருக்குன்ற விஷயம் எனக்கே தெரியல, ஆனால் இத்தனை நாள் அதை கவனிக்காம விட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். வந்து பார்த்தோம்னா நம்ம ஹீரோ பார்த்தோன்னே இவன் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான், ஆளும் பார்க்க ரொம்ப மாறிட்டானே, சரி அவங்க 3 பேரில் கேங்கை கொண்டது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளோட ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு, இந்த தடவை நம்ம உண்மையை மறைச்ச ஒரு விஷயமே கிடையாது, நம்ம இந்த இடத்துல உண்மையை சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நம்மளோட ஹீரோ உண்மையை சொல்லி தான் ஆகணும். இந்த உண்மையை சொன்னதுக்கப்புறமா கண்டிப்பாக அந்த ஏஜென்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட அவன் போட்ட டீலிங் கேன்சல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுறான். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த லீடர் என்ன சொல்கிறான்னா, நான் தான் அவனை கொன்னேன், நான் சி ரேங்கில் இருக்கேன், அவர் பி ரேங்கில் இருந்தார், இருந்தாலுமே கூட இந்த பொண்ணோட ஹீலிங் பவரை வச்சு நான் அவளை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. இருந்தாலுமே கூட அந்த ஆஃபீஸர் நம்பவே இல்லை, அவன் என்னதான் பீராங்கில் இருந்தாலுமே கூட பீராங்கிலே அவன் தான் ரொம்ப டாப்பான ஹண்டரு, கண்டிப்பாக அவரே நினச்சிருந்தாலுமே கூட அவர் கொண்டிருக்கவே முடியாது, இதில் வேறு ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த இதில் கிளம்பிடுறான். நீ ஏதோ ஒரு விஷயத்துக்கான தான் அவனோட பவரை மறைச்சி வச்சிருக்க, அதனால தான் நானும் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி லீடர் அங்கே கிளம்பிடுறாரு. ஹீரோ போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆஃபீஸரே ஒரு செகண்ட் பார்க்குறான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸர் ஏ ரேங்கில் இருக்காரு. இப்போ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹீரோவும் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் எபிசோடில் நம்மளோட ஹீரோ வந்து ஒரு கிறிஸ்டலை கொடுத்துருப்பான், அதே கிறிஸ்டலை திரும்பவும் நம்ம ஹீரோ கிட்டே அந்த பொண்ணு கொடுக்குறா. இதே இடத்துல இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்து வர எபிசோட்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அடுத்த எபிசோடில் என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.